ப்ரௌனி கேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே ஃபட்ஜி ப்ரௌனி, கிரிங்கிள் டாப் அப்படின்னு தான் நிறைய இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் ப்ரௌனி கேக் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபட்ஜி ப்ரௌனியோட சேம் டேஸ்ட் இருக்கும், ஆனால் கேக் டெக்ஸ்சரில் இருக்கும். இந்த ப்ரௌனி கேக் நான் 20 இயர்ஸாக பேக் பண்ணிட்டு இருக்கேன். நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 200 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதோட 110 கிராம்ஸ் அன்சால்டட் பட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் நம்ம மெல்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ டபுள் பாய்லர் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகிட்ட அப்புறம் 110 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரௌன் சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடணும். அதுக்கப்புறம் டபுள் பாய்லர் மெத்தட்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு 2 எக் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறதுல ஒன்றா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் காஃபி பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டிங்கன்னா செம்ம சாக்லேட்டி ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 110 கிராம்ஸ் மைதாவில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேக் டெக்ஸ்சர் வரும். ட்ரை இன்கிரீடியன்ஸ் நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா ஸ்லோவாக இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதை வந்து கிரீஸ் பண்ண டின்ல இதை போர் பண்ணிட்டு இதுக்கு கண்டிப்பாக வால்நட்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த ப்ரௌனி கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஆட் பண்ணலாம், இன்னும் சாக்லேட்டாக வேணும். ஆனால் வால்நட்ஸ் தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இது வந்து 175 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். Blessings to you all.